வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பழனியை நோக்கி பாத யாத்திரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பொழுதிலே நாம் அறுபடை வீட்டை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, 4வது படை வீடு சுவாமி மலை. சுவாமி மலையிலே இறைவனுக்கே எம்பெருமான் உபதேசம் செய்கிறார். பிரம்மதேவனுக்கு ஒரு முறை சற்று தலைக்கணம் அதிகமானது. கைலாசத்திலே சுவாமியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன் அங்கே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் கூட பார்க்காமல் வேகமாக மேலே சென்று விடுகிறார். சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய பொழுது முருகப்பெருமான் கேட்கிறார், என்ன பிரம்மதேவரே, சிவபெருமானை தரிசிக்க சென்றீர்களே, இங்கே நாங்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கவில்லையா என்று கேட்டார். பிரம்மதேவன் அதற்கு சற்று தலைக்கணத்தோடு பதில் சொல்கிறார். நான் சிவபெருமானை நோக்கி போனேன், அவரை தரிசிக்க போனேன், திரும்ப அவரை தரிசித்துவிட்டு வந்து விட்டேன், உங்களை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே சற்று யோசிக்க வேண்டிய விஷயம், இங்கே முருகப்பெருமானையோ விநாயக பெருமானையோ பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் நாம் ஒரு வீட்டிற்கு உள்ளே செல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து புன்னகை புரிய வேண்டும். அது கட்டாயமான அடிப்படையான ஒரு விஷயம். இன்றைக்கு நாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் வாங்க என்று சொல்வதற்கு கூட வார்த்தைகள் இல்லாமல் மனிதர்கள் மிஷின் போலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான விஷயம், நாம் ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கே சென்று இருக்கக்கூடியவர்களை நாம் வரவேற்க வேண்டும், அங்கே இருக்கவர்களை பார்த்து புன்னகைக்க வேண்டும், அவர்களும் திரும்ப நம்மை வரவேற்க வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படையான மரியாதை. அந்த வகையிலே முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் பிரம்மதேவனும் பார்த்திருக்க வேண்டும். பிரம்மதேவன் பார்க்காமல் அவர் வாட்டிற்கு சென்று விட்டார். இவர்கள் இந்த பகுதியிலே இருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப வந்த உடனே பிரம்மதேவனை நோக்கி கேட்கிறார். அவருடைய பதில் சற்று தலைக்கணமாக இருக்கிறது. பிரம்மதேவனை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? நான் படைக்கிறேன், இந்த உலகத்தை நான் தான் படைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆணவமாக. சரி, படைக்கிறீர்களே, எதை வைத்து படைக்கிறீர்கள், எதன் அடிப்படையிலே படைக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கிறேன். அப்படி என்றால் பிரணவம் என்றால் என்ன என்று கேட்டார். பிரணவம் என்றால் என்ன என்று கூடவா தெரியாமல் நான் படைத்து கொண்டிருக்கிறேன்? ஓம் என்பதுதான் பிரணவம். சரி, ரொம்ப சந்தோஷம், அதற்கு பொருள் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு உரிய பொருளை உடனடியாக சொல்வதற்கு அவருடைய தலைக்கணத்தின் காரணமாக அப்பொழுது நினைவுக்கு வரவில்லை. எப்பொழுதுமே இறைவன் அருள் இருந்தால்தான் எந்த செய்தியும் எந்த நேரத்திலும் நாம் நினைக்கிற பொழுது வரும். அப்படி நாம் நினைக்கிற பொழுது ஒரு செய்தி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். இறைவன் அருள் இல்லாமல் எத்தனை கல்வி கற்றாலும் அந்த கல்வியினாலே பலன் இல்லை. அந்த நேரத்திலே பிரம்மதேவனுக்கு அப்படி ஒரு சிக்கல் உருவானது. அவன் பிரணவத்தை வைத்துத்தான் படைக்கிறான் என்று சொன்னாலும் முருகன் கேட்கிற பொழுது அவனுக்கு அது புரியவில்லை. அதை சொல்ல வழி இல்லாமல் அவன் நிற்கிறான். ஆகினாலே அவருடைய தலையிலே ஒரு கொட்டு வைத்து அவரை சிறையிலே அடைக்கிறார். சிவபெருமான் பதறிப்போய் ஓடி வருகிறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஏன் பிரம்மனை சிறையிலே அடைத்தாய் என்று கேட்கிறார்கள். அவருக்கு பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லையாப்பா என்று சொன்னார். பிரணவத்துக்கு பிரம்மதேவனுக்கு பொருள் தெரியவில்லையா? அப்படி என்றால் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். கேட்ட உடனே முருகப்பெருமான் சொன்னார், நன்றாக எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே சிவபெருமான் எனக்கு சொல் என்று கேட்டார். எனக்கு சொல் என்று கேட்ட உடனே முருகப்பெருமான் சொல்லுவார், நான் குருவாகவும் நீங்கள் சீடராகவும் இருந்தால்தான் அதை சொல்ல முடியும். எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் போகிற போக்கிலே சொல்லிக்கொண்டு போக முடியாது. இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள் செல்போனிலும் இன்டர்நெட்டிலும் நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது. நமக்கு அவ்வளவு தெரியவில்லை. அவர்கள் வேகமாக அந்த விஷயங்களை செய்து தந்து விடுகிறார்கள். அப்படி சிறியவர்களிடத்திலே இருந்து பெரிய பெரிய பாடங்களை எல்லாம் இந்த உலகம் கற்றுக்கொள்ளும் என்ற வரலாற்றை முன்னமேயே சொல்லித்தந்த இடம் சுவாமி மலை. ஆகையினாலே தான் சிவபெருமான் குனிந்து வாய் பொத்தி கேட்கிறார். தலை குனிந்து வாய் பொத்தி முருகப்பெருமானிடத்திலே சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். பிரணவத்தினுடைய அருமையான மந்திரத்தினுடைய பொருளை இந்த உலகத்திலே சிவபெருமானுக்கு உபதேசிக்கக்கூடிய பேற்றினை முருகப்பெருமான் பெறுகிறார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை குருநாதா என்று சொல்லுவார் மிக சிறப்பாக அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் சுவாமி மலை. மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்திலே சுவாமி மலை ஒரு சிறப்பான மலை. ஒரு சிறிய மலை என்று சொன்னாலும் கூட தமிழ் வருடத்தினுடைய 60 ஆண்டுகளை குறிக்கக்கூடிய வண்ணம் 60 படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய மலை சுவாமி மலை. 6 அடி உயரம் சுவாமி. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுகிற பொழுது விபூதி அபிஷேகம் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் சுவாமி ஞான பண்டிதராக வயதானவர் போலே காட்சி தருவாராம். சந்தனாபிஷேகம் பண்ணுகிற பொழுது இளைஞராக காட்சி தருவாராம். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் சுவாமி மலை. எம்பெருமான் உயர்ந்த ஒரு திருமேனி கோலத்திலே காட்சி தருவார். அவருக்கு முன்னாலே வழக்கமாக மயில் இருக்கும். அந்த இடத்திலே மட்டும் தேவேந்திரன் வழங்கி இருக்கக்கூடிய யானை வாகனமாக இருக்கிறது. யானை முன்னாலே இருக்கிறது. அது தேவேந்திரன் பரிசாக தந்தது. அந்த சுவாமி மலையிலே எம்பெருமான் அற்புதமான திருவிளையாடல்கள் பலவற்றை நடத்தி இருக்கிறார். சுவாமி மலைக்கு நாம் சென்று உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
முதல் படை வீட்டிலே நாம் உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். இரண்டாம் படை வீட்டிலே நம்முடைய சொந்த தேவைகள் வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். மூன்றாம் படை வீட்டிலே நமக்கு முன்ஜென்ம வினையும் வியாதியும் தீர வேண்டும் என்று பழனியிலே பிரார்த்தித்தோம். இந்த தலத்திலே முருகனுடைய நாமங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் என்று கேட்பார் அருணகிரிநாதர். அப்படி பாடும் பணியே பணியாக இருக்கக்கூடிய தலம், அருமையான தலம் சுவாமி மலை. பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா என்று பாடுவார் திருப்புகழிலே. அப்படிப்பட்ட அருமையான தலம் சுவாமி மலை. சுவாமி மலையிலே எம்பெருமானை வழிபாடு செய்தால் நாம் குருவடிவாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுவார் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை என்று சொல்வார் கவியரசர். அப்படிப்பட்ட சுவாமி மலையிலே எம்பெருமானை நாம் வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு அத்தனை கலைகளும் அத்தனை வித்தைகளும் நமக்கு வரக்கூடிய ஒரு அருமையான பேற்றினை நாம் பார்க்கிறோம். நாம் நன்றாக இருப்பது, வாழ்க்கையினுடைய நோக்கம் இறைவனை அடைவது, இறைவனை வழிபாடு செய்வது. இந்த மனித பிறவியிலே மட்டும்தான் நாம் ஞானம் பெற்று இறைவனை அடைய முடியும். அப்படி ஞானம் பெறுவதற்கு குருநாதருடைய உபதேசம் வேண்டும். அப்படி குருநாதராக காட்சி தரக்கூடிய சுவாமி மலையிலே ஏதாவது ஒரு முருகன் திருநாமத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நமக்கும் முருகப்பெருமானுடைய காட்சி எப்படி அகத்தியருக்கு கிடைத்ததோ, எப்படி அருணகிரி பெம்மானுக்கு கிடைத்ததோ, அதுபோல நமக்கும் இந்த பிறவியிலே முருகப்பெருமானுடைய அருமையான காட்சி கிடைக்கும். அந்த காட்சியிலே இன்புற்று எந்நாளும் சிறப்பாக வாழ்வதற்குரிய தலம் சுவாமி மலை. சுவாமி மலையிலே படி பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த படி பூஜை மிக அழகான படி பூஜை. ஒவ்வொரு ஆண்டும் வருட பிறப்பன்று அந்த படி பூஜையை செய்கிறார்கள். சுவாமி மலையிலே நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்தவராக கையிலே தண்டம் தாங்கியவராக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான் குருநாதராக வீற்றிருக்கிறார். அந்த குருநாதரை வணங்குவோம். வாழ்க்கையிலே சகல நலன்களும் பெறுவோம். குருவருளோடு திருவருள் தரக்கூடிய சுவாமி மலை முருகப்பெருமான் சகல நலன்களும் வழங்குவார். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம நேற்று பார்த்தோம். அந்த அனுபவத்துல ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பம் வந்து காஞ்சி மகா சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்காக வருது. மகா சுவாமிகள் மேல ஒரு அத்தியந்தமான பக்தி உள்ள குடும்பம். எப்ப இந்தியாவுக்கு வந்தாலும் முதல்ல மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுவா. இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு அன்பர் அமெரிக்காவில் இருந்தார். அவரும் தமிழ்காரர் தான். அந்த தமிழ்காரரையும் சும்மா வாங்கோல, நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம், நீங்களும் வாங்கோல எங்க கூட அப்படின்னு கூட்டின்னு வந்திருக்கா. அந்த அன்பரையும் காஞ்சி மடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்க அந்த அமெரிக்க தம்பதியர்கள். காஞ்சி மடத்துக்கும் வாங்கோல, சும்மா பார்க்கலாம், அந்த மகானை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டின்னு வந்திருக்கா. ஆனால் வந்த அந்த அன்பருக்கு ஒரு சன்னியாசிகள் மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது. ஒரு மடம் அப்படிங்கிற ஸ்தாபனம் மேலே நம்பிக்கை கிடையாது. ஒரு ஆன்மீகம் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் அதிக நம்பிக்கை கிடையாது. நம்ம ஊருக்காரர் தமிழ்காரர். அவர் வந்து காஞ்சி மடத்துக்கு சும்மா வாங்கோல, நீங்கள் கூட்டின்னு போகிறோம், நாங்கள் நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களோட கொள்கை என்னன்னு எங்களுக்கு தெரியும், சும்மா எங்கள் கூட காரில் வாங்கோ, பேசிட்டு போகலாம், அந்த மடத்தில் ஒரு ஓரமாக நீங்கள் நில்லுங்கோ, அந்த மகானை நீங்கள் வழிபடணும்னு நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு ஆச்சாரியர் அவர், நாங்கள் அவரை வணங்கணும், அவருக்கு சில மரியாதைகளை நாங்கள் செய்யணும், அதுக்காக நாங்கள் போகிறோம், நீங்கள் எங்களோட நண்பர்கிற முறையில் ஒரு ஓரமாக நில்லுங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா. இந்த குடும்பத்தினர் வந்து மகா சுவாமிகளை வணங்கின்றிருக்கா. மகா சுவாமிகள் இந்த அமெரிக்காவிலேருந்து வந்த இந்த தம்பதியர்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. எப்படி இருக்கள், நீங்கள் குடும்பம் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கள், மூதாதையர்கள் பற்றி எல்லாத்த பற்றியும் விசாரிக்கிறா. விசாரித்து முடித்த பிறகு இவர்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணின பிறகு அந்த தனியாக அங்கே நின்றுட்டு இருக்கார் இல்லையா, அமெரிக்காவிலேருந்து இவ கூட்டின்னு வந்த ஒரு அன்பர், அவரை பார்த்து மகா சுவாமிகள், அவர் உங்கள் கூட வந்தவரா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் அப்படிங்கிற. மகா சுவாமிகள் அவருக்கு ஒரு சமிக்ஞை கொடுத்து கிட்டக்க வர சொல்கிறார்.
அந்த அன்பரும் சரி கூப்பிடுறாரு அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல வந்து நிக்கிற. அந்த மகானுக்கு பக்கத்துல வந்து நிற்கும்போது மனசுல ஒரு பக்தி இல்லை, முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு சன்னியாசி தானே, ஒரு சன்னியாசியை பார்க்குறோம், அவர் கூப்பிடுறார், எதுக்காக கூப்பிட்டாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனோபாவத்தோட நாம அமெரிக்காவில் இருக்கோம். இவருக்கெல்லாம் என்ன தெரிய போறது? இந்த சன்னியாசி காஞ்சி மகா சுவாமிகள்னு சொல்றாளே, இந்த சன்னியாசிக்கு ஆங்கிலம் தெரியுமா? வேற என்னென்ன வசதிகள் இந்த நாட்டில் இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்காவில் என்ன கலாச்சாரம்னு தெரியுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மகா சுவாமிகளுக்கு முன்னால வந்து நின்னர். மகா சுவாமிகள் அந்த அன்பரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். உங்க பேர் என்ன என்ன அப்படின்னு கேட்கிற. அவர் தன்னோட பேரு, தன்னோட அப்பா அம்மா அவளை பத்தி சொல்ற. நீங்க அமெரிக்காவில் எத்தனை வருஷமா இருக்கீள் அப்படின்னு கேட்கிற. அதுக்கும் அவர் பதில் சொல்றார். குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறார் மகா சுவாமிகள். அதற்கும் பதில சொல்றார். மகா சுவாமிகள் அடுத்து கேட்கிறார், நீங்க அமெரிக்காவில் இருக்கீள், அமெரிக்காவுக்கு போய் ரொம்ப வருஷமாச்சு, உங்களுக்கு தாய்மொழி தமிழ், உங்களோட மனைவிக்கும் தாய்மொழி தமிழ் அப்படின்னு நீங்க சொன்னீள். நீங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கும்போது, உங்களோட கிரகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னா தமிழ்ல பேசுவேளா இங்கிலீஷ்ல பேசுவேளா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். அதற்கு அந்த அன்பர் சொல்றார், தமிழ்லாம் நாங்க பேசுறதே கிடையாது, தமிழ் மொழியை நாங்க பயன்படுத்துறதே கிடையாது, நாங்க ஆங்கிலத்துல தான் பேசுவோம். நான் ஏதானு என்னோட மனைவி கிட்ட கேட்கணும்னா ஆங்கிலத்துல பேசுவேன். என்னோட மனைவியும் என்கிட்ட என்னோட போக்கு தெரிஞ்சு அவளும் ஆங்கிலத்துல தான் பேசுவா அப்படின்னு இவர் சொல்றார். மகா சுவாமிகள் அடுத்து கேட்கிறார், தமிழ் நம்ம தாய்மொழின்னு சொல்லுவோம், நமக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் தான். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நமக்கு தாய்மொழி அப்படிங்கிறது தமிழ் தான். சரி பரவாயில்ல, இப்போ ஒரு விஷயம் உங்க மனசுல தோன்றது, ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை நீங்க கன்வே பண்ணணும். ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு முன்னால அந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகளை நம்ம மனசுல கோத்து பார்ப்போம். சில வார்த்தைகள் நம்ம மனசுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், நம்ம ஏற்படுத்துவோம். அதுபோல ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை நீங்க பேசும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வார்த்தைகளோட அமைப்பு தமிழ்ல உங்களுக்கு தோணுமா ஆங்கிலத்துல உங்களுக்கு தோணுமா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிற. இவ்வளவு ஒரு நுட்பமான விஷயம் பாருங்க. இப்ப மனசுல நம்ம எதிராளிகிட்ட கேட்கிறோம், நீ எப்ப அமெரிக்காவிலேருந்து இங்க வந்த அப்படின்னு மனசுல நம்ம மனசுல தோன்ற விஷயத்த நீ எப்ப அமெரிக்காவிலேருந்து வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். அது கேட்கறது சாதாரணமான கேட்கறது கிடையாது. நம்ம மனசுல தோணி சில வார்த்தைகளை கோர்த்து வச்சு ஒரு பக்குவமா நம்ம கேட்போம். இது உங்களுக்கு தமிழ்ல தோணுமா ஆங்கிலத்துல தோணுமான்னு மகா சுவாமிகள் கேட்கிற. அந்த அமெரிக்க அன்பர் சொல்றார், ஆங்கிலத்துல தான் எங்களுக்கு தோணும், அந்த வார்த்தைகளே எங்களுக்கு ஆங்கிலத்துல தான் தோணும், நாங்க ஆங்கிலத்துல தான் பேசுவோம் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டு. மகா சுவாமிகள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த சன்னிதானத்துக்கு ஒரு பெண்மணி வரா. இந்த சம்பாஷணை நடந்துட்டு இருக்கு. இந்த அமெரிக்க குடும்பத்தினர் கணவனும் மனைவியும் நின்று இதை பார்த்துட்டு இருக்கா. இந்த தன்னோட வந்த அந்த அமெரிக்க அன்பற்ற மகா சுவாமிகள் பேசிட்டு இருக்கிறத அந்த தம்பதியர்கள் ஆச்சரியத்தோட கேட்டு இருக்கா. இது எங்க போகுமோ, எங்க போய் நிற்க போறதோன்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த அன்பரும் சளைக்காம மகா சுவாமிகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். இந்த நேரத்துல ஒரு பெண்மணி புதுசா அங்க வந்து நிற்கிறா. அப்பதான் வந்திருக்கா. வந்த அந்த பெண்மணியை மகா சுவாமிகள் கூப்பிடுறா. அந்த பெண்மணி யாரு, இந்த நேரத்துல அந்த பெண்மணியை மகா சுவாமிகள் எதுக்காக கூப்பிடணும் அப்படிங்கிற இந்த தொடர் நிகழ்வை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அமெரிக்காவிலேருந்து ஒரு தம்பதியர்கள் தரிசிக்க வந்திருக்கா. அவ தரிசிக்க வரும்போது அவளுக்கு பழக்கமான ஒரு அன்பரை கூப்பிட்டு வந்திருக்கா. அவருக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை கிடையாது, மகா சுவாமிகள் மேல நம்பிக்கை கிடையாது, எந்த சன்னியாசிகள் மேலேயும் ஒரு நம்பிக்கை கிடையாது, ஒரு எண்ணம் கிடையாது. அவரும் வந்திருக்கார். அவர்கிட்ட தான் மகா சுவாமிகள் பேசியிருக்கார். ஆங்கிலம் தமிழ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கார்.
அந்த வந்த அன்பருக்கு என்ன எண்ணம்னா, மகா சுவாமிகளுக்கு என்ன ஆங்கிலம் தெரியும், இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்துருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி உள்ள வரா. அந்த பெண்மணி உள்ள வந்த உடனே மகா சுவாமிகள் அந்த பெண்மணியை கூப்பிடுறா. அந்த பெண்மணிகிட்ட சில கேள்விகள் கேட்குறா. குடும்பம் எப்படி இருக்கு, இப்பெல்லாம் நன்னா போயின்னு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு பிரசாதத்தை கொடுக்குறா. பிரசாதத்தை கொடுத்து அந்த பெண்மணிக்கு உத்தரவு கொடுத்துடுறா. அந்த பெண்மணி அங்கிருந்து மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிளம்பி போயிடுறா. இந்த நிகழ்ச்சிகளையும் இந்த அமெரிக்க தம்பதியர்களும் அந்த ஆங்கில அந்த அன்பரும் பார்த்துட்டு இருக்கா. அவ போன பிறகு மகா சுவாமிகள் இந்த அன்பரை கூப்பிடுற. இந்த அன்பரை பக்கத்தில் வர சொல்றார். மகா சுவாமிகள் சொல்றார், எப்படி இந்த டிராமா நடக்கிறது பாருங்க. மகா சுவாமிகள் சந்நிதியில ஒரு ஆசாமியை மகா சுவாமிகள் ஆட்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற காரியங்கள் அங்க தானா நடக்கும். அதற்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நம்ம அழகா ஒரு திட்டமிட்டு நடத்துற மாதிரி அந்த காட்சிகள் அங்க நடக்கும். அது போலத்தான் இந்த பெண்மணி இங்க வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனதும் மகா சுவாமிகள் சொல்ற அந்த அமெரிக்க அன்பரை பார்த்து, சன்னியாசிகள் மேல நம்பிக்கையே இல்லாத அந்த ஆசாமியை பார்த்து மகா சுவாமிகளை துச்சமாத்தான் பார்த்துட்டு இருக்கார். தொடர்ந்து இந்த மகான் மேல இத்தனை பக்தர்கள் வந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் பவ்யமா வாங்கிட்டு போனாலும் அந்த அன்பர் மகா சுவாமிகளை ஒரு துச்சமா பார்த்துட்டு இருக்கார். ஆஹா, என்ன சன்னியாசி, இவருக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு அலட்சிய மனோபாவத்தோடையே நின்று இருக்கார். அவர்கிட்ட மகா சுவாமிகள் கேட்கிறார். இப்போ ஒரு பெண்மணி வந்தா இல்லையா, இந்த பெண்மணி வந்து பிரசாதம் வாங்கிட்டு போனா, இந்த பெண்மணியோட குடும்பம் ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தது, நல்ல அபரிமிதமான செல்வ செழிப்பு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவ குடும்பத்துல ஒரு இறக்கம். அந்த இறக்கம் வந்ததுனால, ஒரு ஸ்லோ டவுன் வந்ததுனால அவ குடும்பத்தில் இருந்த பல சொத்துக்கள் அவ கையை விட்டு போச்சு. அந்த சொத்துக்கள் எல்லாம் மெல்ல 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 போக வேண்டிய நேரம் வந்த உடனே மெல்ல போயாச்சு. போன உடனே அவ ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சா. அவ கஷ்டப்பட ஆரம்பிச்சாலும் அவகிட்ட செல்வம் இருக்கும்போது ஒரு மனநிலையில இருந்திருப்பா இல்லையா, ஒரு நல்ல மனநிலையில. அந்த மனநிலை அவளுக்கு நீடிச்சுன்னு இருக்கு. காஞ்சிபுரம் மடம்னா அந்த மடத்துக்கு மேல அப்ப என்ன மரியாதை இருந்ததோ, தங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் அந்த மரியாதை இன்னைக்கும் அவ குடும்பத்துல இருக்கு. காஞ்சி ஆச்சாரியர்கள் மேல அந்த மரியாதை இன்னைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தோட இந்த நிலையை சொல்லும்படியான ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கா ஏதானோ அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த அமெரிக்க அன்பர்கிட்ட கேட்கிறார். அதாவது ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தா, இன்னைக்கு செல்வங்கள்லாம் போயாச்சு. செல்வங்கள் போனாலும் செல்வம் இருக்கும்போது தாங்கள் எந்த நிலையில இருந்தோமோ, எந்த மனநிலையில இருந்தோமோ, தெய்வீகத்தை மதிச்சோம், ஆன்மீகத்தை மதிச்சோம், ஆச்சாரியர்களை மதிச்சோம், அந்த மனநிலை இன்னைக்கும் அவாகிட்ட இருக்கு. இதை சொல்லும்படியான ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை, ஒரே வார்த்தையா இருக்கணும், ஏதான வார்த்தை இருக்கா அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த அமெரிக்க அன்பர்கிட்ட கேட்கிறார். அங்க இருந்த பக்தர்கள் அத்தனை பேரும் ஸ்டன் ஆயிட்டார். அதாவது எதற்கோ ஆரம்பிச்சு மகா சுவாமிகள் ஏதோ விஷயத்தை சொல்ல வரார் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த அமெரிக்க தம்பதியர்களாகட்டும், இந்த அன்பராகட்டும், இந்த அகங்காரம் கொண்ட அன்பராகட்டும் பார்த்துட்டு இருக்கார். எங்கேயோ போய் எங்கேயோ முடிய போறதுன்னு பார்த்தா இதற்கு ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்ல இருக்கா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ரொம்ப எளிமையா மகா சுவாமிகள் அவற்றை கேட்டார். மகா சுவாமிகள் கேட்ட உடனே இந்த அமெரிக்க தம்பதியர்களும் என்ன நினைச்சா அப்படின்னா, இவர் அமெரிக்காவில் தானே இருந்துட்டு இருக்கார், இவருக்கு தெரியாத ஆங்கிலமா, இவர் சட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமே, இவர் ஆங்கிலத்தில் கரகண்டவராச்சே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க அந்த தம்பதியர்கள். ஆனா அந்த அன்பர் இருக்காரு, நின்று இருக்கார், அப்படியே நின்று இருக்கார், யோசிச்சுட்டு இருக்கார். என்ன வார்த்தை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். நேரம் ஓடின்னு இருக்கு, நிமிஷம் கடந்துட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு கடந்துட்டு இருக்கு. அந்த இடமே ஒரு பின்ட்ராப் சைலன்ஸா ஒரு அமைதியா இருக்கு. எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான சத்தமும் இல்லை.
எந்த விதமான பேச்சும் கிடையாது. மகா சுவாமிகளை தரிசிக்க வந்த சில அன்பர்களும் ஓரமா நின்னுண்டு இந்த காட்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இந்த அன்பர் தயங்குறார். வார்த்தை அவருக்கு வரல. என்ன வார்த்தையை இதுக்கு நாம சொல்ல முடியும்? மகா சுவாமிகள் சொன்ன அந்த நிகழ்ச்சிக்கு ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை எதை நம்ம சொல்ல முடியும்னு யோசிக்கிறார். அவ்வளவு ஆங்கிலம் தெரிஞ்சு அவருக்கு அந்த வார்த்தை வரல. அவர் தடுமாறும் போது மகா சுவாமிகள் அழகா அவற்றை சொல்றார், நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா கொஞ்சம் இப்படி நடந்து போங்க, ஒரு 10 ஸ்டெப் நடந்து போயிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு திரும்ப கூட வந்து அந்த வார்த்தையை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். மகா சுவாமிகள் அவற்றை பேசும்போது ரொம்ப பண்பா, ரொம்ப அழகா, தன்னோட பக்தன் ஒருத்தன்ட்ட எப்படி பேசுவாரோ அப்படிதான் மகா சுவாமிகள் பேசுறார். ஆனா அந்த அன்பர் மகா சுவாமிகள்கிட்ட பேசும்போது ஒரு அகங்காரத்தோட ஒரு மமதையோட பேசுறாரே தவிர, மகா சுவாமிகள் பேசும்போது ஒரு பண்போட ஒரு அழகா ஒரு எல்லா பக்தர்கள்ட்டையும் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேசுறார். இந்த அன்பர் என்ன பண்றார், கொஞ்சம் நடந்து யோசிக்கிறார். அந்த வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை இருக்கே, அது என்ன வார்த்தைன்னு யோசிக்கிறார். இப்படி 10 ஸ்டெப் நடக்கிறார், இப்படி 10 ஸ்டெப் நடக்கிறார். அந்த வார்த்தை என்னன்னு இவருக்கு தோணவே இல்லை. மகா சுவாமிகளுக்கு முன்னால திரும்ப வந்து நிற்கிறார். அந்த அமெரிக்க தம்பதியர்களும் ஆச்சரியமா பார்க்கிறார். யாருக்கும் அந்த வார்த்தை தோணல. இந்த நேரத்தில் என்ன நடக்க போறது, மகா சுவாமிகள் என்ன பதில் சொல்ல போறார் இதற்கு அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆர்வமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நாமளும் என்ன நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்போம். இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.